திடீரென்று வந்து தூக்கவே இல்லாது. திடீரென்று வந்தது தண்ணி. என்னையே வந்து காப்பாற்றினவங்க. கழுத்தில் கிடந்தது கையில் கிடந்தது எல்லாம் வீடு வச்சு தான் 2 வெள்ளாமை செய்யுது. அதுவும் போயிட்டு சோடா மட்டும் 90,000 சோடா போயிருக்கு. 90,000 சோடா போயிருக்கு தண்ணியோட. வெடிச்சிருக்கு. வெடிச்சிடும். இதெல்லாம் தண்ணிக்கு விழுந்து மிதந்தோட வெடிக்குது. கேஸுக்கு தண்ணியில் வட்டா படிக்குமா? இந்த பாருங்க நான் சொல்ல இந்த வெடிக்கும். இப்போ இது மூடி உடைக்கல. மூடி உடைக்கலடா. எல்லாம் நனைஞ்சு எல்லாம் அழிஞ்சிட்டு இன்னைக்கு பாருங்க கொட்டியில் அப்படியே அழித்து போயிட்டு 25,000 புது தகரம். இங்கே வந்து பாருங்க என்ன மாதிரி தண்ணி வந்து அடித்து ஓடப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. இது ஃபுல்லாகவே வந்து தண்ணி நின்றுருக்குது. உண்மையிலேயே வந்து இந்த ஏரியா மக்கள் எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்கு வந்து உள்ளாயிருப்பாங்க. கோயில் முன் வளாகம் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. தண்ணி வந்து அப்படியே பிச்சு அடித்து நொறுக்கி அப்படியே கொண்டு போயிருக்கு பாருங்க. வந்து எப்படியான ஒரு வேகமாக அந்த இடத்துல எல்லாம் வந்து தண்ணி பரவி இருக்குமென்னு சொல்லி இந்த மட்டத்துக்கிட்ட தண்ணி நின்றுருக்குறாப்பா. நானும் அண்ணாவும் வந்து போன வருஷம் வரும்போது அதெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி சைலஞ்சருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சொப்பினையும் துணியால் வந்து கட்டிட்டு ஸ்டார்ட் இல்லாமல் நார்மலாக தள்ளி கொண்டு விட்டு தான் நாங்கள் இங்கே மட்டக்களப்பு போனாங்க. இன்னும் ஒரு வெள்ளம் வந்து அப்படியே சரிஞ்சிருந்தேன். அந்த மரம் சரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தண்ணி ஓட்டம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணி சும்மா அடித்து நுரைக்கி போகுது. என்ன சொல்கிற ஒரு கிராமமே வந்து படுத்து நித்திர ஒன்று இருக்காங்கண்ணே. நித்திர ஒன்றா விடிய ஒழும்பி பார்த்தா அந்த கிராமமே இல்லைடா. அப்போ இதெல்லாம் வந்து உடைஞ்சிருக்கிறான் காற்றுல. கடல் மட்டம் வந்து அரிச்சு வந்து இந்த மரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து விழுந்து கிடக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்து வயல் ஏரியாவாம். அந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மட்டக்களப்பில் இருந்து நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போய்கொண்டிருக்கிறோம். அதாவது நேற்று அதுக்கு முதல் போட்ட வீடியோக்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது நாங்கள் வந்து மட்டக்களப்பில் தான் நிற்கிறோம். நாங்கள் வந்து என்ன வேலைக்காக வந்தனாங்க, என்ன அலுவலுக்காக வந்தனாங்க, அந்த அலுவலெல்லாம் முடிஞ்சுது. அதாவது அப்போ மாட்ட செத்த வீட்டுக்கு வந்தனாங்க. வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 நாள் 12 நாள் கிட்ட ஆகுது. இப்போ தான் நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் வந்து வழிக்கூட்டம். உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறேன், எஸ்கே விலாக் சேனலில் வந்து அண்ணாட பயண வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறார். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அதாவது மட்டக்களப்புக்கு வந்து இப்போ வந்து யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நாளும் வந்து என்ன சொல்கிற, அதாவது கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து எடுக்கக்கூடிய வீடியோக்களை எடுத்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இப்போ இதுக்கு பிறகு வரக்கூடிய காணொளிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து என்ன சொல்கிறது, செல்லக்கிளியோடையோ இல்லை அங்கே வந்து எங்களோட உறவுகள் வந்து இருக்காங்க, அவங்கள சந்திக்கிறோம். அப்படியான நாங்கள் வந்து இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பயங்கரமான மழைன்னு சொல்லி எங்களோட செல்லக்கிளி வந்து ஒரே கோல் அடித்து கழிச்சபடி, அப்போ இங்கே வந்து பயங்கர மழை பெய்யுது, நீங்கள் வாரதெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு முதலும் ஆள் வந்து எடுத்து கதைச்சிருந்தது. அப்போது வந்து அங்கே பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தவங்க. அதே மாதிரி வந்து மட்டக்களப்பை பொறுத்த வரையிலையும் வந்து மட்டக்களப்புலேயுமே வந்து பயங்கர மழை, நைட்டெல்லாம் வந்து செம மழை. இப்போயுமே வந்து மதிய டைமில் வந்து சரியான மாதிரி மழை பெஞ்சிருக்கு. அதாவது நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வெறுகளில் தான் நிற்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து, அதாவது இந்த புயல் அதாவது என்ன டிக்பா புயல் காரணமாக வந்து இலங்கையில் வந்து பயங்கரமான ஒரு அனர்த்தம் நடந்தது. அதுலேயும் வந்து மிக மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட இடங்கள்னு சொன்னால் எங்களோட மலைய மக்களை வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து இங்கால சைடில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கர வெள்ளம் வந்தது. இங்காலேயுமே வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து பயணங்கள் வந்து மிக மிக முக்கியமாக வந்து சொல்லணும். பயணங்கள் வந்து சரியான மாதிரி சிரமத்துக்குள்ளான ஒரு இடம்னு சொன்னால் வெறுகளும் உண்டு. வெறுகள், அதே மாதிரி வந்து மூதூர், அதே மாதிரி அங்கால சைடில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மன்னம்பட்டி பாலம்.
அதால எல்லாம் வந்து பயணங்களை வந்து மேற்கொள்ள முடியாமல் வந்து மக்கள் வந்து சரியான மாதிரியான ஒரு இன்னலை வந்து எதிர்கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ நாங்கள் இன்றைய தினம் வந்து இடத்துல நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த வெள்ள டைமில் வந்து இந்த இடங்கள் வந்து பயங்கரமாக வந்து ஒரு தாண்ட ஒரு பிரதேசமாக வந்து இந்த இடத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். நாங்களுமே வந்து வீடியோக்களில் வந்து பார்த்துருந்தோம். அந்த வகையில் வந்து இந்த ஏரியா, அதாவது வெறுகல் முருகன் கோயில் வந்து என்ன மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருந்திருக்குது, இப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் வந்து இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ வந்து அதில் வந்து ஒருக்கா நம்மளை வந்து சுற்றி காட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லித்தான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிருந்தாங்க. கார் வந்து அங்கெல்லாம் பார்க் பண்ணியிருக்குது. அப்போ வந்து இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ அப்படியே நடந்து போயிட்டு வெறுகல் முருகன் கோயிலில் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு நிலைமை வந்து காணப்பட்டிருக்குது, அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஆறொண்டு ஓடுது. அதில் வந்து பயங்கரமான வெள்ளம் வரும். அதாவது நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு முதல் வந்து நான் அண்ணா அக்கினியா எல்லாருமே வந்து இடத்துல வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தாங்க. போடும்போது வந்து அந்த வீடியோவிலையுமே வந்து நாங்கள் கதைச்சிருந்த விஷயம் என்னென்னு சொன்னால், மழை டைமில் வந்து பயங்கரமாக வந்து இந்த இடத்துல வந்து ஆறு வந்து பெருக்கெடுத்து கோயில் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி மூடப்பட்டிருக்கும்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். நான் அதே மாதிரி இப்போ வந்து அது வந்து உண்மையாக பொய்யான்றது வந்து இப்போ வந்து நிரூபிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன, அதாவது வந்து இந்த மழை வெள்ள டைமில் வந்து வெறுகல் கோயில் வந்து என்ன மாதிரி நிலைமையில் இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து கோயிலுக்கு போகிறதுக்கான பிரதான ஒரு நுழைவாயில் என்று சொல்லலாம். அந்த போட் போட்டிருக்கிறத வந்து பார்த்தாலே தெரியும். அதுக்கு முதல் வந்து இங்கே வந்து பாருங்கோ என்ன மாதிரி தண்ணி வந்து அடித்து ஓடப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. இது ஃபுல்லாகவே வந்து தண்ணி நின்றுருக்குது. அதாவது அந்த இருக்கிற இடங்களை பார்த்தாலே தெரியும் தண்ணி வந்து ஓடி அந்த கட்டுகளை வந்து உடைச்சிட்டு ஓடி வந்திருக்கிறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்க எந்தளவு வந்து தண்ணி நின்ற அந்த ஒரு அடையாளங்கள் வந்து அழகாக வந்து தெரியுது. அதே மாதிரி இது என்னடாப்பா கடையடாது ஆண்டாக்கினி, இது கடையோ? கடைக்கு வந்து எந்த மட்டத்துக்கு தண்ணி நின்றுக்கண்டு பார். அந்த கடையிற மட்டம் வந்து எந்த அளவுக்கு தண்ணி வந்து பாஞ்சு ஓடி இருக்குன்னு பாருங்க. அப்போ வந்து எவ்வளோ ஒரு தண்ணி வந்து பயங்கரமாக நின்றுருக்கும். அதாவது இங்கேருந்து ஓடி வரக்கூடிய தண்ணியெல்லாம் இதெல்லாம் வந்துருக்கும். அதே மாதிரி அங்கால ஆற்றிலேருந்து மேலே வந்த தண்ணியெல்லாம் வந்து இதனால் வந்து பாஞ்சிருக்கும் கட்டாயம். அப்படியே வந்து பார்ப்போம் என்னென்ன மாதிரியான நிலைமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. உள்ளேயும் வந்து கோயிலில் வந்து எவ்வளோக்கு தண்ணி போயிருக்கு அப்படியான ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்து கொண்டு நம்ம போவோம். ஏன்னா இந்த வேலியில் பார் ராகிரி, வேலியில் பார் அந்த தண்ணியில் வந்து தண்ணியோட ஓடி வர அந்த குப்பைகள் இருக்குது தானே, அதில் வந்து எந்த அளவு மட்டத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்லி பாருங்கோ. இதெல்லாம் வந்து இந்த மாடுகள் ஆடு உள்ள போறக்கூடாது வச்சுக்கணும். இல்லை என்ன எல்லா இடத்துல இருக்குல்ல இது. நீ ஆடுகள் மாடுகள் வழி உள்ள போகக்கூடாது வச்சுக்கணும். அதாவது அந்த தண்ணியல் வந்து அடிச்சோடி அந்த தண்ணியலோட அந்த வார இதுகள் வந்து இதில் வந்து அந்த சிக்குப்பட்டு இருக்கிறது தான் இது விளங்கோ. சிக்குப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புல்லுகள் அந்த இதெல்லாம் வந்து தண்ணியோடு அடிச்சுட்டு வந்தது தான். அடிச்சுட்டு வந்து இங்கால வந்து போக முடியாமல் அந்த கம்பியில் வந்து மாட்டுப்பட்டு இருக்குது. அவ்வளோன்னு விஷயம். ஆடு மாடு போகக்கூடாது வச்சிருக்கான். எல்லா இடத்துல இருக்குல்ல அது அவ்வளோ தண்ணி அடிச்சு வந்துருக்கு பாரு. இந்த மட்டத்துக்கு வந்துருக்குண்டு வர்றா தூண்ட மட்டத்துக்கு வந்துருக்கு போஸ்ட்டு. இதெல்லாம் பயங்கர தண்ணியாக இருக்கும்டா. உண்மையிலேயே வந்து இந்த ஏரியா மக்கள் எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்கு வந்து உள்ளாயிருப்பாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் பக்கத்தில் வந்து பெரிய ஒரு ஆறு இருக்குது. அது வந்து பெருக்கெடுத்தால் உண்மையிலேயே வந்து தண்ணி பயங்கரமாக வந்து பாதிக்கும். அது வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே அறிந்த ஒரு விடயம். இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து அந்த ஆற்றையுமே வந்து காட்டுறோம் என்ன மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி. நாங்கள் முதல் வரும்போது இங்கே வந்து எவ்வளோ பயங்கரமான ஒரு க்ரௌட். அதாவது இந்த கோயில் கொடியேற்ற டைமில் வந்து நாங்கள் சொல்லி நினைக்கிறேன் திருவிழா காலங்களில் வந்து நார்மலாக காய்ச்சிட்டு அவடத்தில் ஒரு அம்மாரால் இருந்தவங்க அந்த சாத்திரம் சொல்கிற அவன் மாதிரி அவோடையெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் காய்ச்சி நாங்கள்
வீடியோ போட்டிருந்தோம். அந்த டைமில் அந்த அம்மா வந்து எனக்குமே ஒரு சில இது வாக்குகள் சொல்லியிருந்தா அதை கேட்டுட்டு பயங்கரமாக சிரித்து கொண்டு போனாங்க. பார்ப்போமா கோயில் அடியில் கோயில் ஏரியாவில் வந்து இன்னும் எவ்வளவுக்கு தண்ணி நின்றுருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கிட்டத்தட்ட கோயிலுக்குள்ளேயும் தண்ணி போயிருக்கு. கோயிலுக்குள்ளே போயிருக்கு கட்டாயம். இந்த அளவுக்கு அடிச்சு போயிருக்குன்னு சொன்னால் தெரியுது. வந்து முதல்ல வந்து தெரியுது பார். இங்கே வாடாப்பா கோயிலுக்கிட்ட அடிச்சு போகிற கதை வைக்க இங்கே வா கிடக்கிற கிடையப்பாரு. இந்த ஜேசிபியால் மண்ணை கிண்டி கொண்டு டிராக்டரில் ஏற்றி போனோமா இல்லை கிடக்கு முன்னுக்கு. அதெல்லாம் என்னடா அது? தண்ணியார் ஒன்று ஓடுது. பிறகு தண்ணி அடிச்சு விட்டாச்சு போயிருக்கா. ஜேசிபியால் மண்ணை கிண்டி கொண்டு போன மாதிரி இருக்குது பாத்தியே ராசா. அப்போ எப்படியான ஒரு தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து நின்றுருக்குமென்று சொல்லி யோசிச்சு பாருங்கோ. நான் சொன்ன விஷயம் வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி பாருங்கோ. இந்த அதாவது கோயில் முன் வளாகம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். தண்ணி வந்து அப்படியே பிச்சு அடித்து நொறுக்கி அப்படியே கொண்டு போயிருக்கு பாருங்க. வந்து எப்படியான ஒரு வேகமாக அந்த இடத்துல எல்லாம் வந்து தண்ணி பரவி இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கே வந்து விளங்குமேனே. இந்த ஏரியாலாம் வந்து இதே மாதிரி இருந்திருக்குடா. இந்த ஏரியாவெல்லாம் மண் போட்டிருக்காங்க இப்போ பாதைக்கு. போட்டாப்பா விளங்கு இது ஃபுல்லாக அடித்து நுறைக்கி கொண்டு போன ஒரு தண்ணியில் வாட்டம் வந்து இந்த லைனால இருந்துருக்கு போல. இதால் போய் அப்படி ஆற்றுக்குள்ளே போயிருக்கும் போல். இல்லாட்டி இதால் அடித்து அந்த 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 பாதையால் போயிருக்கும். அப்போ வந்து இவ்வளவு தண்ணி வந்து இந்த ஏரியாவில் வந்துருக்குன்னு சொல்லி யோசிச்சு அதுலேயும் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மட்டத்துக்கிட்ட தண்ணி நின்றுருக்குறாப்பா. அப்போ கோயிலுக்குள்ளே போகாமல் எப்படின்னு சொல்கிறடாப்பா. கடவுள் தெரியுது. தொங்கல் முதல்ல பார்த்து தெரியுது. அங்கே வர அந்த அந்த வெள்ளை முதல்ல காட்டினேன்னா தெரியும். அந்த இது ட்ரூலரால் வந்து கோடு விடுற மாதிரி இருக்குது. வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி நின்றுருக்குது. அதில் அந்த ஆலமரமெல்லாம் பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு இந்த அளவில் தண்ணி நின்றுருக்குன்னு சொல்லி. அப்போது வந்து வெறுகல் முருகன் கோயிலில் வந்து கோயில் வளாகத்தில் வந்து எந்த அளவு தண்ணி நின்றுருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்போது வந்து நீங்கள் நிறைய வீடியோக்களில் வந்து பார்த்துருப்பீங்க. வெறுகல் முருகன் ஆலயம் வந்து இப்படியான ஒரு கண்டிஷனில் இருக்குது, வெறுகல் பாதையால் வந்து போக முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எனக்குமே வந்து ஒரு ஆசை ஒன்று இருந்து நான் போன தரம் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முதல்ல நினைக்கிறேன் நான் வந்து ஊர்லேருந்து வாகர வரைக்கும் வந்தேன். நான் அந்த டைம்லேயுமே கூட நான் வந்து யோசிச்சேன். நான் இங்கே வந்து போய் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து எடுத்து காட்டணும்னு சொல்லி அந்த டைம் வந்து அக்னியோடு வரலை. நான் இது வந்து அந்த வயல் சம்மந்தப்பட்ட விஷயமா வந்து நான் வேறு ஒரு ஆளை ஏற்றிட்டு வந்ததால் நான் மட்டும் தனியாக வந்தால எனக்கு இங்கே வாரத்துக்கு டைம் வந்து லேட்டானால திரும்பி போயிட்டேன். அதில் வந்து காட்ட முடியலை. இங்கே வெறுகல் சைட்லடாப்பா அந்த இந்த இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ரோட் ஒன்று வரும். அது வந்து தார் ரோட் தான். அது வந்து பயங்கர பள்ளம். மழை பெஞ்சு வெள்ளம்னுண்டா அங்கால ஃபுல்லாகவே வந்து ரோட்டு மட்டத்தால் அடித்து போகும் தண்ணி. போனால் வந்து வாகனம் எதுவுமே ஓடலை. நானும் அண்ணாவும் வந்து போன வருஷம் வரும்போது அதெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி. அப்போ என்ன செஞ்சவங்கன்னு சொன்னால் சைலஞ்சருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சொப்பினையோ துணியால் வந்து கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கரையிலேருந்து இந்த கரை வரைக்கும் ஸ்டார்ட் இல்லாமல் நார்மலாக தள்ளி கொண்டு விட்டு தான் நாங்கள் இங்கே மட்டக்களப்பு போனாங்க. அது வந்து ஞாபகம் இருக்குது. அப்போ இந்த ஆற்று மட்டத்திலேருந்து தண்ணி ஒழும்பி இங்கே இதெல்லாம் அடித்து வாரன்னு சொன்னால் எப்படியான ஒரு வெள்ளமாக இருந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கோ. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ளாக போயிருப்பாங்கன்றதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. என்ன சொல்கிறேன், இந்த இடங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து மழை காலங்களில் வந்து பாதிக்கப்படக்கூடிய இடமாக வந்து கருதக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடங்களை பார்த்து இங்கே வர்றாப்பா இந்த மரம் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி திரும்ப ஒரு வெள்ளம் வந்து அந்த மரம் விழுந்துடும் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாரு கிண்டி வச்சிருக்கு தண்ணி அடிச்சு ஓட்டம் கடவுளே. இல்லை இன்னும் ஒரு வெள்ளம் வந்து அப்படியே சரிஞ்சிருந்தேன் அந்த மரம். இது லைட்டாக போய் சரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. சரிஞ்ச மாதிரி தான் அது இருந்தாலும் இங்கே பாரு எப்படி சரிஞ்சிருக்குன்னு சொல்லி. அம்மா சுண்டல் கடவுளே. இப்படி வந்து எவ்வளோ அதாவது இயற்கை அனர்த்தத்தால் வந்து எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறேன் இயற்கைன்னு சொன்னால் இந்த மரங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு அனர்த்தத்தால் வந்து எவ்வளோ என்ன பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ மரங்கள் விழுந்துருக்கு. உதாரணத்துக்கு வந்து நம்மாண்டே டம்புளில் போகும்போது பார்த்தினியா நீ பார்த்தியா நைட்டில் நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பகலில்
எவ்வளோ மரண்டாப்பா விழுந்து விழுந்து கிடக்கு. பகலில் பார்த்து நான் போக்கில் நிற்கிறேன். நீங்கள் போக்கில் நிற்கிறேன், நான் நைட் ஓடி போனா நீங்கள் பகலில் வடிவாக பார்த்துருப்பீங்க. ரோட்டில் அப்படியே க்ரோஸாக விழுந்து உடனே மரத்தை பட்டி உடனே மரம் எல்லாம் பட்டி ரோட்டெல்லாம் க்ளோஸ் ஆகிருந்து எல்லாம் பட்டி அகற்றின பிறகு செஞ்சுருங்க. அப்போ வந்து பாருங்கள், இது வந்து வெறுகல் ஆறு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். தண்ணி ஓட்டம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி சும்மா அடித்து நுரைக்கி போகுது. அப்போ வந்து என்ன சொல்கிறேன், இப்போ வந்து இப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த வெள்ள டைமில் வந்து எப்படியான ஒரு நிலைமையில் இருந்திருக்குமென்னு சொல்லி நார்மலாக வந்து யோசிச்சு பாருங்கோ. உண்மையாக இதுக்கு அங்காலையெல்லாம் வந்து சின்ன சின்ன குடிசைகள் வீடுகள் எல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாமே ஃபுல்லாகவே வந்து தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருந்திருக்கும். இந்த பாலம் வந்து பிரச்சனை இல்லை, இதால் வந்து போகலாம். ஆனால் வந்து இதால் போக முடியாதுன்னு சொன்ன அந்த ரோட்டு வந்து முன்னுக்கு வந்து வரும். அதாவது இதிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அங்கால வந்து வரும். அந்த ரோட்டால் வந்து கொஞ்சமும் போக முடியாது. காரணம் என்னென்னு சொன்னால் அது வந்து பயங்கர ஒரு பதிவான ஒரு ரோட்டு உண்டு. அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து முற்று முழுதாக வந்து படர்ந்து அப்படியே இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்து ரோட்டுக்கு மேலால் தண்ணி போகும். அது வந்து தாண்டதால் வந்து அதில் வந்து பயணங்களை மேற்கொள்ள முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்தது, கட்டாயம் நம்ம போக்குள்ளே வரக்குள்ளே வந்து இந்த இடத்த வந்து காட்டணும், எப்போ எப்படியான ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி. இந்த மலைகள் வந்து இன்னும் அதிகரிக்குமாக இருந்தால் இப்போ நாங்கள் காட்டுற இடம் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி மயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது. ஆனால் இந்த ஏரியா வந்து இப்போ ஆறு ஒழுமுனா தான் கடும் பிரச்சனையாக வரும் முன்னைக்கு. மற்றும்படி மழை பெஞ்சால் தண்ணியெல்லாம் ஓடிடும் ஆற்றுக்குள்ளே. ஆற்று மட்டம் வந்து உயரும்னு சொன்னால் தான் இங்கேயால் வந்து தண்ணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடலோட போய் சேருது நாங்கள். அப்போ வந்து வெறுகல் முருகன் ஆலயம் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே பள்ளம் தான்டா, பள்ளமண்டு இல்லைடா, 6 பேருக்கு எடுத்தால் தான் பிரச்சனை. ரோட்டில் வந்து பார்த்தா பள்ளம் தான். ஐயோ ரோட்டுக்கும் இதுக்கும் இவ்வளோ வித்தியாசம். இப்போ இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கிறாலும் இந்த ரோட்டை வந்து இவ்வளோ உயரம் அடிச்சிருக்காங்க. இவ்வளோ ஒரு உயரத்தில் இருக்குன்ட்டுவார். இந்த ஏரியா உயரமாக இருக்குது, ஆனால் அங்கால பள்ளம்ன்றால வந்து ஃபுல்லாக வந்து ரோட்டால் தண்ணி வந்து பரவி ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த மூதூர் ஏரியா வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியலடாப்பா எனக்கு. அது வந்து எந்த ஏரியான்னு சொல்லி எனக்கு சரியான முறையில் தெரியலை. முடிஞ்சால் நாங்கள் வந்து போகிற வழியில் வந்து அந்த மூதூர் ஏரியாவையும் வந்து காட்டுறோம். நாங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. மூதூர் ஏரியா வந்து இந்த முறை பயங்கர மோசமாக வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஏரியாவாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அது வந்து ஃபுல்லாகவே வீடெல்லாம் வந்து பரவி தண்ணி மக்கள் எல்லாம் முகாம்களுக்கு போய் பயங்கரமான ஒரு அது வந்து என்ன சொல்கிற ஆறெல்லாம் வந்து கடல் அலையெல்லாம் வந்து அடிக்க வழி கொடுத்தானப்பா ரோட்டுக்கு என்று சொல்லி நான் பார்த்தேன். நான் வீடியோக்கள்லாம் பார்த்தேன். நான் அந்த டைமில் வீடியோக்கள் எடுத்து போட முடியல. நான் இப்போ வந்து எப்படியா நிலைமையில் இருக்குன்னு சொல்லி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். என்னடாப்பா கடவுள், என்ன தண்ணி இப்போ ஒரு இயற்கை அனர்த்தம்னு சொன்னால் அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அது வந்து அதிர பாட்டுக்கு இப்போ நம்ம உதாரணத்துக்கு அந்த மலைய பாதையில் வந்து ஏதோ ஒரு இடம் சொன்னவங்கடாப்பா, எனக்கு பேர் ஞாபகம் இல்லாமல் இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து என்ன சொல்கிற ஒரு கிராமமே வந்து படுத்து நித்திரவுண்டு இருக்காங்கண்ணே. நித்திரவுண்டா விடிய ஒழும்பி பார்த்தா அந்த கிராமமே இல்லைடாப்பா. அப்போ வந்து எவ்வளோ ஒரு கவலையான ஒரு விஷயம். அந்த ஏரியாவில் வந்து என்ன சொல்கிற ஒரு கிராமமே வந்து படுத்து நித்திரவுண்டு இருக்காங்கண்ணே. நித்திரவுண்டா விடிய ஒழும்பி பார்த்தா அந்த கிராமமே இல்லைடாப்பா. அப்போ வந்து எவ்வளோ ஒரு கவலையான ஒரு விஷயம். நான் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். அந்த இடத்துல இறந்தவங்கட அந்த ஃப்ரெண்ட் பொடியனலோ இல்லை சொந்தக்காராக்களோ தெரியலை, போஸ்ட்டுகள் போட்டிருக்காங்கடாப்பா கடவுளே. அதில் பார்க்கும்போது அவங்க உடல்கள் வந்து தேடப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இன்னும் வந்து சரியாக அடுக்கவே இல்லை. வந்து அதில் பார்க்கும்போது உண்மையிலேயே கவலையாக இருக்குது. என்ன இன்னொரு பொடியன் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ஒரு போஸ்ட் உண்டு. ஒரு பொடியன் ஒரு ஆள் வந்து அந்த ஒரு கவிதையாகவே வந்து வர்ணித்து போட்டிருக்கான். அதாவது அந்த பொடியன் ஒரு ஃப்ரெண்ட் ஃபுல்லே உண்டு. என்ன சொல்கிற வாட்ஸ்அப் வந்து ஆன்லைன் வரலையாம். கடைசியாக வந்து அந்த பிள்ளை வந்து அந்த பொடியனுக்கு மெசேஜ் போட்டிருக்குது, நீங்கள் எல்லோரும் ஓகே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அவனுக்கு மெசேஜ் போட்டிருக்கு. சரியோ போட்டுட்டு பிறகு வந்து அந்த பிள்ளை வந்து வாட்ஸ்அப் ஆன்லைனே வரலையாம். அப்போ இவனுக்கு ஒரு யோசனை, என்னடா அப்போ ஆன்லைன் காலாண்டு யோசிச்சுட்டு இருந்தால் அவனுக்கு அதுக்கு பிறகுதான் வந்து
தகவல் கிடைச்சிருக்குது இப்படி சுச்சுவேஷன், இப்படியான ஒரு இதால் வந்து இறந்துட்டான்னு சொல்லி. அப்போ வந்து எப்படியான ஒரு மனநிலைமையில் இருந்திருக்கும், மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அந்த படி என்னென்னு. அப்படி வந்து எல்லாமே வந்து இழப்புக்கள் தான்டா. அப்போ இயற்கை அனர்த்தம்ன்றது வந்து பயங்கர சிக்கல். அதே மாதிரி நம்மளோட பருத்திர கடலை பார்த்து நீ அதெல்லாம் கொஞ்சம் அந்த நுரையா தள்ளுதாங்க இது என்ன பம்பாய் முட்டாய் மாதிரி இருக்கிறாப்பா. நம்ம இல்லை அடுத்து நின்று வீடியோ எடுத்து போட்டிக்கலாம். அது வந்து அலையை அடித்தா அது அந்த ஏதோ ஒரு நுரை மாதிரி அப்படியே பறக்கு, சினோ பறக்கிற மாதிரி பறக்குடாப்பா. ஆக்கள் ஒரே விளையாட்டு. நான் வந்து என்ன சொல்கிறேன், இயற்கையும் வந்து அதுவும் ஒரு அறிகுறி தான், ஏதோ ஒரு வகையில் ஒரு அறிகுறி. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்கடாப்பா. இந்த உலகம் வழியாக போகுது, இந்த கடல் வர போகுது, இந்த புயல் வர போகுதுன்னு சொல்லி இந்த இதெல்லாம் வந்து உடைஞ்சிருக்கிறா காற்றுல. காற்றுலாம் உடைஞ்சிருக்கு, மரம் எல்லாம் பிரச்சனை தான். அங்காலயம் வந்து வயல்காணிகள் வந்து அப்படி செய்யாமலே விட்டுருப்பாங்கடா. ஓ இங்கால இப்போ நாங்கள் வீடியோ ஒன்று செஞ்சுட்டு வரோம். இப்போ உங்களையே நடுக்காமல் இப்போது வந்து அந்தளவுக்கு தண்ணி போனதா? கடையெல்லாம் தாண்டுது என்ன இந்த மட்டத்துக்கு நின்றுருக்கேண்ணே தண்ணி. ஐயோ, அப்போ நான் வீடியோக்குள்ளே பார்த்துனாங்க டிக்டாக். அப்படியே தண்ணியோட எடுத்துட்டு போயிட்டு இந்த அளவுக்கு தண்ணி நின்றதோ? இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி நின்றுருக்குறா பாவம் கடையிற நிலைமை. ஐயோ, இந்த குறிச்சி பழகு தம்பி தண்ணி வருது, அந்த குறிச்சி பழகு தண்ணி வருது. சீனி 3 மூடை, மா 2 மூடை. இங்கே திடீரெண்டு வந்து தூக்கம் இல்லாது, திடீரெண்டு வந்தது தண்ணி. என்னையே வந்து காப்பாற்றினவங்க. நான் இத்திர கொண்டுட்டேன் தண்ணி. நான் எழுப்பி பார்க்கணும், தண்ணி இல்லை. 9 மணி 10 மணிக்கு கள்ள 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 கல்லன்னு சத்தம் இல்லை. எழுப்பி பார்த்தேன் தண்ணி. ஐயோ, இப்போ அதை தானே நான் பார்த்தேன். இப்போ தண்ணி வந்து இப்போ ஆற்றுலேருந்து திடீரெண்டு வந்து என்ன பெரு ஒரு 2 மணிக்கு அதுக்கு வந்து நிரம்பி. அதாவது அதாவது குளங்கள் ஏதோ திறந்து பள்ளம் தானே தம்பி இது. இது கொஞ்சம் ஒரு குடா மாதிரி ஒரு பள்ளம் தான். பள்ளம் அதால் வந்து திடீரென்னு அணைக்கட்டுகளை வந்து திறந்து விட டக்குண்டு தண்ணி வந்து வரணும். அப்போ இந்த அளவுக்கு தண்ணி நின்றுன்னு சொன்னோம். அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே பழுதாயிட்டேன்னு. ஐயோ, எவ்வளோ ஒரு இது கொம்பனி ஃப்ரிட்ஜும் பழுதாயிட்டேன்னு. இதுக்கு ஒன்றும் செஞ்சு தர மாட்டாங்களா கொம்பனியால்? கொம்பனியால் அவங்க வந்து பார்த்து போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இங்கே நாங்கள் தான் செய்யணும், அங்கடி செலவெல்லாம் போடுவாங்க. அப்படியானே கடவுள் எல்லாம். அதுதானே நாங்கள் என்னண்டா இந்த வீடியோக்குள்ளே பார்த்த வெறுகள் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது. இல்லை சாமான் நினைஞ்சு இந்த மாவெல்லாம் அந்த பிஸ்கெட்டெல்லாம் எல்லாம் நினைஞ்சு எல்லாம் அழிஞ்சிட்டேன். இன்னைக்கு பாருங்கள் கொட்டியில் அப்படியே அழித்து போயிட்டு 25,000 புது தகரம் கம்பு போட்டு அடிக்கணும். அதுதானே இப்போ உங்களோட பிரதானமான தொழிலாக இருக்கிறது இந்த கடை தான். எனக்கு இதான் கிட்னி கொஞ்சம் பிரச்சனை தம்பி. எனக்கு அதெல்லாம் சும்மா நோமலை செய்திருக்கேன். எல்லாம் பிரச்சனை என்ன செய்கிறடாப்பா கடை? கிட்னி பிரச்சனை என்ன? கிட்னிக்கு போடணும். ஐயோ, நாங்கள் வந்து என்னண்டாயா ஒரு காலத்தில் வந்து உதவிகள் செஞ்சோம். உதவி செய்கிறா எங்களோட வேலையாக இருந்தது. இப்போ வந்து ஒரு சில பிரச்சனைகளால் இப்போது கொஞ்ச நாளாக நாங்கள் நிப்பாட்டிருக்கோம். இல்லைன்னு சொன்னால் ஐயாவுக்கு வந்து கட்டாயம் செய்யலாம். எத்தனை பிள்ளையர் உங்களுக்கு? எனக்கு பேர் 5 பேர். எத்தனை ஆம்பளை பிள்ளையர்? 4 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும். அவங்களோட உதவி அவங்களே என்ன அவங்க சின்ன எல்லாரும் கஷ்டம் தானே. ஏன்னா இங்கேயால வந்து இங்கேயால பிரதானமான தொழிலாக இருக்கக்கூடியது என்ன இந்த தோட்டம் என்ன தோட்டம். இந்த ஒரு சீசனோட இந்த வெள்ளம் போய்த்தாங்க. அடுத்த சீசனுக்கு ஒரு நாளைக்கு வருவாங்க. வந்தனா அதுவும் முடிஞ்சு அதுலேயும் ஐயா இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இங்கேயால வந்து தோட்டங்கள் வயல்கள் செஞ்ச எல்லாமே வந்து இப்போ அழிஞ்சிருக்கு. நான் பார்த்தேன். அதே மாதிரி தான் இருக்குது எல்லா இடம். அதே வந்து காட்டுறோம் பாருங்க, எல்லாம் வந்து அழிஞ்சு அப்படியே போயிட்டேன். கழுத்தில் கிடந்தது கையில் கிடந்தது எல்லாம் வீடு வச்சுட்டாங்க. 2 ஏக்கர் வெள்ளாமை செய்யுது, அதுவும் போயிட்டு அந்த நஷ்டத்துக்கு பதிகிறாங்க. பதிஞ்சிருக்கு. கிடைச்சா சந்தோஷம். என்ன எத்தனை ஏக்கர் செஞ்சீங்க? நான் எல்லாம் ஒரு 5 ஏக்கர் கிட்டே செய்தேன். 5 ஏக்கர் செஞ்சீங்கண்ணே. அப்போ என்ன செய்கிறது, எல்லாருக்கும் வந்து நிறைய கஷ்டம் பாருங்க. உண்மையிலே வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க என்ன உண்மையாக. அதே மாதிரி இந்த ரோட்டெல்லாம் பயங்கர
இந்த ரோட்டு தண்ணி இல்லை தம்பி, இங்கே வார அந்த முன்னுக்கோ அது தண்ணி, அது நேவி மறைச்சி போட்டான். இஞ்சால வாங்கினது இஞ்சால மறைச்சி போட்டான், அங்கே வாங்கினது அங்கே மறைச்சாச்சு. ரோட்டுக்கு மேலே படம் தண்ணி வடியை தான் விட்டவங்க. தண்ணி வடியை அது கொஞ்சம் பேர் அந்த தெரிஞ்ச மாதிரி கொண்டு விட்டவங்க நேவி பாதுகாப்பு. நானுமே வந்து யாழ்ப்பாணம் வந்து அவசரமாக மட்டக்களப்பு வர வேண்டிய சீட்டு 1ஆம் தேதி இந்த ரோட்டு எல்லாமே வந்து மறைச்சி போட்டாங்க. இந்த ஒன்றும் போயிடலாம். பிறகு அந்த மண்ணம்பட்டியும் க்ளோஸ். பிறகு பஸ் இதோலாம் சுற்றி அடித்து தெரிஞ்சு தான் வந்து சேர்ந்த மட்டக்களப்புக்கு. யாழ்ப்பாணம் இருந்து சாவிட உண்டு. அவங்களோட அப்பாட அம்மா செத்துட்டா வரையலாம் நிலைமை. இப்படியான நிலைமையெல்லாம் வந்தது. அப்போ வந்து உண்மையாக நான் வரும்போதே காட்டி வந்திருப்பேன், ஐயா கடையெல்லாம் அப்படி இருந்தேன்னு சொல்லி. உண்மையாக பயங்கரமான ஒரு கஷ்டம். இந்தியாவில் மக்கள் சரியாக கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது வந்து எனக்கு தம்பி அங்கே பின்பக்கம் நல்ல நீட்டு மேசை எனக்கு சாப்பாடு மீட்டிங்கெல்லாம் கூட வர்றது. அதுக்காக கொஞ்சம் காசு உண்டியல் போட்டு உண்டியல் கிடந்தது, அதை வெட்டி தான் அந்த மேசையெல்லாம் மேசையெல்லாம் செஞ்சேன்னு. அப்படி அந்த காசு எனக்கு உதவி இருக்கும் ஒரு இதுக்கு. பாப்பா நான் இந்த வீடியோ போடுறேன் தானே, இப்போ என்ன சொல்கிறேன், நான் இப்போ உண்மையிலே வந்து பழைய மாதிரின்னு சொன்னால் நான் வந்து உதவிகள் செய்வோம். இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ எங்களோட யாரும் கதைச்சா அந்த அந்த அண்ணாவுக்கு வந்து ஏதாவது செஞ்சு கொடுங்கன்ற மாதிரி ஏதாவது கதைச்சா வந்து நான் அடுத்த நேரம் மட்டக்களப்பு வரும்போது கட்டாயம் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்பர் எழுதுங்க, பிரச்சனை இல்லை. சோடா மட்டும் 90,000 சோடா போயிருக்கு. 90,000 சோடா போயிருக்கு தண்ணியோட. வெடிச்சிடும். என்ன தண்ணிக்கு உடனே வெடிக்குதோ? நம்ம மூடி துறக்கல காட்டணும், அங்கே வீட்டையும் அள்ளி வச்சிருக்கேன். இதெல்லாம் தண்ணிக்கு விழுந்து மிதந்தோடனே வெடிக்குது. கேஸுக்கு தண்ணியில் வட்டா படிக்குமா? இந்த பாருங்க நான் சொல்லுவேன். இந்த படிக்கும். இப்போ இது மூடி உடைக்கல. மூடி உடைக்கலடா. மூடி உடைக்கல, ஆனால் வந்து வெடிச்சிருக்கு. இல்லை தண்ணியால் அடிச்சு போகல எதுவும் குத்துப்படுதோ கல்லுகள் அப்படி இப்படி. அது இதுக்குள்ளே இருந்து படிச்சுதா? ஐயோ, எப்படியும் ஒரு 40 கிட்ட இதே மாதிரி இந்த சோட்டாவில் வைத்தேன் நான் அங்கே வச்சிருக்கேன் போத்தல். இப்போ இதுக்கெல்லாம் வந்து கம்பெனியால் ஏதாவது திரும்ப ரேட்டு தரத்தானே வேணும். எங்கட மிஸ்டேக் இல்லையா? எங்கட மிஸ்டேக் இல்லையா? அதாங்க மூடி துறக்காமல் இருக்கீங்க. காட்டுறதுக்கா? என்ன பேர் உங்களோட? இந்த பேர் ஆர்வம் மகேந்திரன். அப்போ இந்த கொப்பியலையும் காட்டின ஒரு ரீதியில் வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து இப்போ சொல்லியிருக்கேன் தானே என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி. மகேந்திரன், மிஸ்டர் மகேந்திரன், வயது 54. அப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன் தானே எப்படி பிரச்சனைன்னு சொல்லி. யாராவது கதைச்சா அவங்க இப்போ உதவி செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் விரும்புகிறவங்க தானே, அவங்க யாராவது கதைச்சா கட்டாயம் நாங்கள் வந்து இதில் போகும்போது வந்து உங்களை வந்து சந்திப்போம். சரியோ? இப்படி வந்து நான் நிறைய பேர் கதைச்சிருவேன், நிறைய பேர் கிடைச்சிருக்குது, அதெல்லாம் சொல்கிறோம். யாராவது கதைச்சா நாங்கள் கட்டாயம் வரும்போது வந்து கட்டாயம் சந்தித்து உங்களுக்கான உதவி கிடைச்சா நாங்கள் வந்து தருவோம். சரியா? சந்தோஷமாக வந்து தருவோம். சரியா? ஒரு பிரச்சனையும் இல்லையா? சந்தோஷம். நான் வழிகூட போகிறோம். இப்போ யாழ்ப்பாணம் வழிகூட்டம். நாங்கள் உண்மையிலே நான் வந்து கதைக்கிறதுக்கு இதாக இருந்தது, நீங்களாம் வந்து கேட்டு காய்ச்சது பெரிய சந்தோஷம். வழிகூட போகிறோம். அப்போ வந்து அண்ணாட கடைகளும் வந்து பயங்கர இதாக இருக்குது. தண்ணி இருக்காண்ணா? இல்லை, போத்தல் தண்ணி இல்லையோ? லைன் தண்ணி. நாங்கள் என்னென்னா போத்து தண்ணி வண்டி குடிப்போம்னு பார்த்து சந்தோஷம். நாங்கள் அடுத்த நேரம் வரக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை. நான் வீடியோவில் காய்ச்சிக்கிறேன் தானே, ஏதாவது வந்தால் படியா சந்தோஷமாக வந்து செஞ்சு விட்டு போகிறோம். இந்த ரோட்டெல்லாம் பயங்கர சேதமாகும் போல. தண்ணி குத்தி நடந்தா வெடிச்சிடும். இப்படி குத்தி தண்ணி கீழால் மண் அரிச்சா ரோட்டு வெடிச்சிடும். மண்பட்டி போட்டேன்னு. இது பயங்கர பள்ளம் தானே. ஆற்று கோயில் அடிக்க பார்க்க என்ன தண்ணி வந்த விதத்தை பார்த்துக்கா யோசிக்கணும். அதானே திடீரெண்டு வந்துட்டேன். இதவே இல்லை. அதுதான் இப்போ படுக்கக்குள்ள சின்ன பிள்ளைகளோட அப்படியான எதுவும் உயிர் சேதங்கள் இங்கே நடந்த மாதிரி நடக்கலை. என்ன கடவுளையாண்டு அது நடக்கலை. இங்கே உங்களுக்கு நிவாரணங்கள் கொண்டு தந்தவங்களோ கொடுத்து கொண்டிருக்காங்க. என்ன சரி, சந்தோஷம். எங்கள் ஃப்ரெண்ட் பொடியினாலும் இங்கால வெறுகள் சைட் கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் அறிஞ்சேன். நான் கொஞ்சம் காலம் நிறைய கொடுத்துருக்கேன். அரசாங்கத்தாலையும் கிடச்சிருக்குது. அதே மாதிரி சாப்பாடு கொடுத்தவங்க என்ன படிய அதாவது விளையாட்டு காலம் அப்படி இப்படி சமைச்சு அப்படி இப்படி தந்துருக்காங்க. சரி, இந்த திருவண்ணாமலையிலாம் கொண்டு வந்து கொடுத்தவங்க நான் பார்த்தேன். நான் மூதுருக்கெல்லாம் இங்கேருந்து கொண்டு போனவங்க போட்டில் எல்லாம். மூதுரெல்லாம் பயங்கர ஆளிவாங்க. அங்கே கடும் இதுதானே.
ஆனால் மூதுரெல்லாம் இந்த முறை தான் கடுமையாக பாதிச்சிருக்கு. அது என்னென்ன தம்பி அந்த உடனே கூடின தண்ணி தானே. எங்களுக்கு வந்து முதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடி வரும். இப்போ போகிற முறையெல்லாம் இவ்வளவுக்கு தான் வந்துருக்கு தண்ணி. இந்த முறை கூட இந்த முறை பாருங்க இப்படி பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இது இலக்கண்ணா இப்படி பிடிச்சிருக்கு. இவ்வளவு தண்ணி இதெல்லாம் இந்த ரோட்டால வரையில வரையில இந்த ரோட்டால வரையில அவ்வளவு நீர் அந்த போக்குக்கு அடிச்சு போகிற தண்ணி அந்த குழாய் வேலை போகிற தண்ணி. அப்போ உங்களோட வீடெல்லாம் என்ன மாதிரி? வீடு தாண்டது தான் அந்த பெருசாண்டில் சும்மா தண்ணி. இப்போ அதுவும் வந்து வீடு பாதிக்கப்பட்டிருந்தா அரசாங்கத்தால் வந்து ஏதோ பார்த்துருக்காங்க திருத்த விலைக்கு காசு தரட்ட மாதிரி சொன்னோம். அதெல்லாம் பதிஞ்சு கொடுங்க. எல்லாம் பதிஞ்சு வச்சு. சரி, அது எங்களுக்கு காட்டணுமெண்ட் இல்லை. நீங்கள் வடியாக பதிஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த வயல்கள் இதுகள் அழிஞ்சு அதுக்கும் நஷ்டம் ஈடுதான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போட்டுட்டேன் எல்லாம் செய்வாச்சு. சரி, நன்றி. உண்மையிலேயே கூப்பிட்டு வச்சு கழிச்சு பெரிய சந்தோஷம். நான் அப்படி ஏதும் உங்களுக்கு இது கிடைச்சா நாங்கள் கட்டாயம் இதில் வரக்குள்ளே தருவோமா? சரி, அப்போ அண்ணாட ஒரு சில என்ன சொல்கிற பற்றிய நிலைமையில் வந்து அவர் ஒரு சில கஷ்டத்தில் வந்து சொல்லியிருக்கார். நீங்கள் யாராவது விரும்புனா கட்டாயம் அண்ணா உதவி செஞ்சால் நாங்கள் கட்டாயம் வந்து அண்ணாவோட அடுத்த வீடியோவில் வந்து அதை வந்து நாங்கள் ஒப்படைப்போம். சரி அண்ணா, நன்றியா. வாரம் போயிட்டோ. சரி, சந்தோஷம். அந்த வயல் ஏரியா காட்டிக்கொண்டு நம்ம அப்படியே வீடியோ வந்து முடிப்போம். பாருங்க. அதுக்கு அங்கால என்ன? சரி. சரி ஐயா, வாரம் போயிட்டேன். அப்போ வந்து நாங்கள் நார்மலாக கதைச்சிட்டு வந்தது இருந்தாலும் வந்து அந்த அண்ணாட அந்த ஒரு வாக்குமூலத்தில் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த கடைக்குள்ளே வந்து திடீரென்ன மாதிரி வந்து பூந்த வெள்ளத்தால் வந்து கடையை ஃபுல்லாக வந்து முழுதாக வந்து சேதமடைஞ்சிருக்கு. அவர் அந்த ஃப்ரிட்ஜ், அதாவது குளிர்சாதன பெட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி சீனி, அங்கே இருந்த சாமான்கள் எல்லாமே வந்து முழுதாக வந்து அழிஞ்சிருக்குது. அதெல்லாம் வந்து உண்மையாக அவர் வந்து இப்போ அன்றாடம் இந்த வேலை இந்த கடை மூலம்தான் அவர் வந்து அன்றாட வாழ்க்கையை வந்து சமாளித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து இப்படியான நிலைமைன்னு சொன்னால் உண்மையாக ஒரு கஷ்டமாக தானே இருக்கும். அதான் அவர் வந்து சொல்லியிருந்தார் இப்படி பிரச்சனையாக போயிட்டேன்னு சொல்லி. எல்லாருமே வந்து பாவம் தான், என்ன செய்கிறது. பழைய மாதிரின்னு சொன்னால் ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய மாதிரி இருந்து இங்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்து வயல் ஏரியாவாம். அந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து வெள்ளை காடாக இருக்குது. அப்படி வந்து ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சி போய்த்தான் காணப்படுது. உண்மையாக கவலையாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ அரசாங்கம் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க, அப்படியே நஷ்ட ஈடுகள் வழங்குறேன்னு சொல்லி. கட்டாயம் வழங்கணும். ஏன்னு சொன்னால் இதுகளை நம்பி தங்களோட என்ன சொல்கிற பொருள்களை வந்து அடகு வச்சு இன்னொரு ஆள்கிட்ட காசு மாறி அப்படி இப்படி செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு மன உளைச்சலுக்கு வந்து உள்ளாகிருப்பாங்க. இப்படியான ஒரு நிலைமையில் வந்து அதாவது கொஞ்சம் நஷ்டஈடு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா அதில் வந்து சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்காங்களோ. அந்த வயல் ஃபுல்லாகவே வந்து தண்ணி கிடக்குது. இப்படி வந்து நிறைய அழிவுகள் சேதங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஓகே. அப்போ இந்தளவோட நாங்கள் வந்து வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். அதாவது வெறுகல் கோயில் ஏரியா வந்து இப்படியான ஒரு நிலைமையில் இருக்குது. அங்கே ரோட்டை காட்டலாம். இப்படி ஒரு ரோட்டில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி பரவி ஓடும். அதான் விஷயம். அப்போ வந்து அந்த அண்ணாட ஒரு சில இதுகளையும் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து பயங்கரமான ஒரு அழிவை எதிர்கொண்ட ஒரு ஏரியான்னு தான் சொல்லணும் பெருகல் ஏரியாவே. அதாவது எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து எடுத்து காட்டியிருந்தோம். அதே மாதிரி வந்து அவங்க மூலமான ஒரு சில வாக்குமூலத்தையும் வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இந்தளவோட வந்து வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். ஏன்டா யாழ்ப்பாணம் போகணும், இருட்டு போடுறதுக்கு முதல் கொஞ்சம் தூரம் ஓடிட்டோம்னு சொன்னால் அதில் வந்து பார்த்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன். பாய். அதாவது நான் இப்போ யாழ்ப்பாணம் போய்கொண்டிருக்கும்போது இந்த இடத்த கடந்து செல்ல முடியலை. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, கடல் நீர் இதை பாருங்க. நார்மலாக வந்து நீல கடலில் இருக்கும், இப்போ வந்து பாருங்கள் கோபி கடலில் இருக்குது. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி, அதாவது வெள்ளம் வந்த தண்ணி எல்லாம் வந்து கடலோட சேர்ந்த ஒரு காரணம்னு சொல்லலாம். பாருங்கள் இந்த மரம், அதாவது கடல் மட்டம் வந்து அரிச்சு வந்து இந்த மரங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து விழுந்து கிடக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் அப்படியே கடல் அரிச்சு வந்து இந்த மரத்தை எல்லாம் வந்து விழுத்திருக்குது. அதை வந்து பார்த்துட்டு கடந்து செல்ல முடியலை. அதில் நாம் வந்து எடுத்துனா பாருங்கள் வந்து அதாவது ஆற்றுல கிடக்கக்கூடிய அந்த என்ன ஆற்று வாழைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஒரு குப்பை மேடு மாதிரி இருக்குது. அங்கேயும் பாருங்கள் மரமெல்லாம் வந்து விழுந்து கிடக்குது.
உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து என்ன சொல்கிற பயங்கரமான ஒரு அழிவு என்று தான் சொல்லணும். இயற்கையெல்லாம் வந்து அழிஞ்சு போய் இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் வந்து பாருங்க ஏதோ ஒரு ஷிப் ஒன்று கிடக்குது. உண்மையிலே இந்த ரோட்டோ ஓரமாக போகும்போது வந்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கும். நீல கலரில் ஃபுல்லாக வந்து இதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோப்பி கலரில் வந்து காணப்படுது. உண்மையிலே வந்து பார்க்கவே வந்து கவலையாக இருக்குடாப்பா. அப்போ இதையுமே வந்து நாங்கள் ஆட் பண்ணி விடுறோம் பாருங்க அப்படி இருக்குதுன்னு சொல்லி.